போகாதபடி ஆண்டவரே, வந்த வண்ணமாக யாரும் போகாதபடி இன்றைக்கு ஆண்டவரே பிள்ளைகளுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள், பிள்ளைகளுக்கு உண்டான ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே ஒரு சமாதானத்தை, ஆண்டவர் சந்தோஷத்தை ஆண்டவரே நீர் நிரப்பி தரும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் நீர் ஆண்டவரே என்ற நாளில் ஆளுகை செய்வீர்களாக. இன்றைக்கு நீர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஓ நன்றி 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 ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவ. ஆவியே தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அசைவாடும் எல்லாரும் கேட்போமா? ஆவியே நீங்க வாங்கப்பா, தூய்மையின் ஆவியே நீங்க வாங்கப்பா. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவி, இந்த இடமசைய, இந்த இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. சொல்லுவோமா? பலனடைய நிரம்பிடுமே பலத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடும். ஆமாண்டவரே, இன்றைக்கு ஊற்றுங்கப்பா. அசைவாடும் அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய ஆமாண்டவரே, இந்த இடமசைனோப்பா எங்கள் உள்ளம் நிரம்பும் ஆண்டவரே. மீண்டும் ஒரு முறையாக இறங்கி வாருமே. இந்த இடமசைய, இந்த இடமசை அசையட்டோப்பா, எங்கள் உள்ளம் நிரம்பட்டும் ஆண்டவரே. இறங்கி வாருமே. இந்த இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. கரங்களை உயர்த்தி இந்த இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆமாண்டவரே, இந்த இடம் அசைட்டு ஆண்டவரே, எங்கள் உள்ளம் நிரம்பட்ட ஆண்டவரே, எங்கள் உள்ளம் கொழுந்து விட்டு எறியட்ட ஆண்டவரே, குறித்து ஒரு வைராக்கியம் என்ற நாள்ல ஒரு உண்டாகட்டும் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. நீரே ஆளுகை செய்வீர்களாக, நீரே ஆளுகை செய்வீர்களாக ராஜா.
ஓ நன்றி நன்றி. எல்லாரும் எழுந்து நின்று சில பாடல்களை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்தலாம். அக்கினியில் கடந்து வந்தோம். கரங்களை தட்டி ஆமென். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆமென், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஆமென். செங்கலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதையிலே எங்களை நடத்துகிற தேவனே, இன்றைய நாள்ல செங்கலடை போல ஒரு பிரச்சனை நம் வாழ்க்கையில இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ, எரிகோவின் தோட்டங்களை யோசனையால் தகுந்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். சொல்லுவோமா? எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. மீண்டுமாக, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எல்லாரும் சேர்ந்து, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனைகள் நம் வாழ்க்கையில வந்தாலும் கர்த்தர் அதை எல்லாவற்றையும் மாற்றி ஒரு பொன்னாக மாற்றிட நம் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசத்தோடு எழுந்து நின்று கரங்களை தட்டி நாம் பாடுவோமா? ஆமென். பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர். புது இதய
எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன், நல்ல கரங்களை தட்டி, ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் கடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. கிருபை கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ விலகலப்பா. எங்கள் தேவன் நீர். ஆமென் ஆமென் ராஜா. எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மா. பலவித சோதனையால் பலவித சோதனையால் பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டீர், புது இதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர். ஆமென். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர். நல்ல கரங்களை தட்டி அறிக்கையாக எங்கள் போற்றிடும் எங்கள் கண்ம. மீண்டுமாக எங்கள் தேவன். ஆமாண்டவர, எங்கள் தேவன் நீங்க தான், எங்கள் ராஜா நீங்க தான், எங்கள் கோட்டை நீங்க தான். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் கடந்து வந்தோம், ஆனால் மூழ்கி போன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எல்லாரும் சேர்ந்து ஆமென். எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர்.
நல்லா கரங்களை தட்டி நம் தேவாதி தேவனுக்கு, நம் ராஜாதி ராஜனுக்கு நல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, அப்பா எங்களுக்கு சோதனைகள் வரலாம், பலவீனம் வரலாம், ஆனாலும் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் பலன் அடைய மாட்டோம் ஆண்டவரே. ஏனென்றால் எங்களை நடத்த என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சித்து என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, வாதை உன்னை அணுகாமல் கூடாரமாக இரும். கரங்களை உயர்த்தி யாவே 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 ரொபேகா யாவே ரொபேகா யாவே ரொபே. எல்லா கரங்களை தட்டி யாவே ரொபேகா. மீண்டுமாக பறந்து காக்கும், பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சித்து என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, வாதை என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, வாதை என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, யாவே 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 ரொபேகா யாவே ரொபேகா. எந்த இடத்தை எடுத்துக்கொண்டார் அவர் தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். எல்லாம் விசுவாசமாக நல்லா கரங்களை தட்டி உற்சாகமா ஆமா நல்லா கரங்களை தட்டி என் சார்பில் நீர் பலியானி எந்த இடத்தை எடுத்துக்கொண்டீ, என் சார்பில் நீர் பலியானி எந்த இடத்தை எடுத்துக்கொண்டீ, நீர் கொண்ட தழும்புகளா நிரந்தர சுகத்தை தந்தவரே, நீர் கொண்ட தழும்புகளா நிரந்தர சுகத்தை தந்தவரே, யாவே 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 ரொபேகா யாவே ரொபேகா யாவே 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 ரொபேகா யாவே ரொபேகா. உம்மாவி உம்மாவி என்னில் வசிப்பதினார் மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே. எல்லாரும் ஒரு விசுவாசத்தோடு இன்றைக்கு ஒரு நாள மரித்து போன நிலைமையில நாம் காணப்படுகலாம், நம் சூழ்நிலைகள் இருக்கலாம். உயிர் தெழுந்த உம் வல்லமையா என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே, உயிர் தெழுந்த உம் வல்லமையா என்னையும் உயிர்ப்பிக்கும். கரங்களை உயர்த்தி ஆமென் ஆமென் யாவே
என் சார்பில் நீர் பலியாடி எங்கள் இடத்தை எடுத்துக்கொண்டே. என் சார்பில் நீர் பலியாடி எங்கள் இடத்தை எடுத்துக்கொண்டே. நீ கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே. நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே. யாவே 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 ரோவேகா யாவே ரோவேகா யாவே 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 ரோவேகா. ஹல்லேலூயா. எல்லாம் பாடுறீங்க. இந்த காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே. பட்சிக்கு என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. பறந்து காக்கும் பட்சியை அறிக்கையாக எங்களை காக்கும் கர்த்தாவே. பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே. அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே. யாவே 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 ரோவேகா யாவே ரோவேகா. மீண்டுமாக யாவே ரோவேகா யாவே ரோவேகா. உம்மாவி உம்மாவி என்னை வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே. உயிர்த்தெழுந்த உம் வல்லமையா என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. உம் வல்லமையா எங்களை உயிர்ப்பிக்கும் ஆவியே. யாவே 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 ரோவேகா யாவே ரோவேகா யாவே ரோவேகா யாவே ரோவேகா யாவே ரோவேகா. எல்லாரும் எல்லாரும் யாவே ரோவேகா. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புவோம். இரட்டிப்பானதை தருகிறார் இன்றைக்கு திரும்புவோம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புவோம். இரட்டிப்பானதை தருகிறார் இன்றைக்கு திரும்புவோம். நீர் விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லி
சொல்லிட்ட நல்வார்த்தை எல்லாரும் அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அல்லியா 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 அரணுக்கு திரும்புவோம். ஆமென். அல்லியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். மீண்டுமாக அல்லியா 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 அரணுக்கு திரும்புவோம். அல்லியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். ராஜாக்கள் உன்னை தேடி வர ராப்பகல் வாசல் திறந்து வைப்பார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்று. ஆமென். அல்லியா 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 அரணுக்கு திரும்புவோம். அல்லியா 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 கர்த்தரை உயர்த்து. மீண்டுமாக ஆமென். அல்லியா 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 அரணுக்கு திரும்புவோம். நம் மீண்டுமாய் திரும்புவோம். அல்லியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புவோம். இரட்டிப்பானதை தருகிறார் இன்றைக்கு திரும்புவோம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புவோம். இரட்டிப்பானதை தருகிறார் இன்றைக்கு திரும்புவோம். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அல்லியா 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 அரணுக்கு திரும்புவோம். அல்லியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். மீண்டுமாக அல்லியா 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 அரணுக்கு திரும்புவோம். நல்லா கரங்களை தட்டி அல்லியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தருன்னை நித்தமும் நடத்தி மாவரட்சியில் இறைச்சியை தருவார். கர்த்தருன்னை நித்தமும் நடத்தி மாவரட்சியில் இறைச்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி
மதிலை பணிவார், சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபையெனும் ஆமென், சுற்றிலுமே உயர்த்தி பணி. தொடர்ந்து தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். தொடர்ந்து 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 துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். எல்லாரும் கண்களை கரங்களை உயர்த்தி துதிக்கிறவர்களை ஒருபோதும் கைவிடாத தேவன். அன்றை சவுலும் சீலாவும் சிறையில் துதிக்கும் போது கர்த்தர் கட்டுக்களை உயர்த்தார், கதவுகள் திறந்தன. இன்றைக்கு நம்ம துதிக்கிற வேளையில, நம் தேவனை துதித்துக் கொண்டு ஆராதிக்கிற வேளையில, நம்ம கட்டுக்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அது எல்லாவற்றையும் உடைத்தெறிய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஏன்னா துதிக்கிறவரை ஒருபோதும் கைவிடாத என் தேவன். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட. எல்லாரும் கரங்களை தொடர்ந்து தொடர்ந்து துதி செய் மனமே. ஆமாண்டவரே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். ஆமாண்டவரே, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம்பா. எங்களை கைவிடாத தேவன். மனிதர்கள் கைவிடலாண்டவர், நாங்கள் நம்பி இருக்கிறவர்களை கைவிடலாம், நாளும் நீங்கள் எங்களை கைவிடாத தேவன். மக்கு நன்றி அப்பா, எங்களை கைவிடாத தேவன். நீர் உயிரோடு இருக்கிறீங்க, மட்டுமா எங்களை நடத்துறீங்க ராஜா. மக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களை நடத்துங்கப்பா. உண்மை அல்லாமல் எங்களுக்கு யாரும் இல்லப்பா. நாங்கள் யாரை கூப்பிடுவோம், யாரை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரை. உண்மை என்று எங்களுக்கு யாரும் இல்லப்பா. நாங்கள் உண்மைத்தான் பார்க்கிறோம், நாங்கள் உண்மைத்தான் நேசிக்கிறோம், நாங்கள் உண்மைத்தான்ப்பா நம்பி இருக்கிறோம். எங்கள் முழு நம்பிக்கை, எங்க முழு நங்குறோம் நீங்க மாத்திரம்தான்பா. நீங்க எங்களை ஆளுகை செய்வீர்களா? ஆவியானவரே மக்கள் நன்றி. நம்பிக்கைக்கு பாத்திரரே உமக்கு நன்றி அப்பா. துதிகளில் வாசம் செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஒருவரும் சேரக்கூடா ஒளியில் வாசம் செய்கிறவரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிறவரே, உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. உம்மை போல எங்களை மாற்றுங்க டேடி. பொல்லாத உலகத்துல அப்பா, நம்பிக்கையற்று போன இந்த உலகத்துல ஆண்டவரே, உங்களை போல எங்களை மாற்றுங்க. எங்கள் குணங்கள் மாறட்டும், எங்கள் பேச்சுக்கள் மாறட்டும், எங்கள் சிந்தை மாறட்டும் ஆண்டவரே. நீங்க எங்களோடு வாசம் செய்யுங்கப்பா. எல்லாம் ஒரு அர்ப்பணிப்போடு முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு நன்றி அப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. நீரே துன்பத்திலும் நீரே
ஐயா நீதானே. எவ்வேளையும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா அல்லேலூயா. என் இயேசையா அல்லேலூயா. என் இயேசையா அல்லேலூயா. என் இயேசையா அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் சிநேகமும் என் சிநேகமும் நீரே. என் ஆசையும் நீரே. என் சிநேகமும் நீரே. என் ஆசையும் நீரே. என் எல்லாமே ஐயா நீதானே. என் எல்லாமே ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா என் இயேசையா அல்லேலூயா. என் இயேசையா அல்லேலூயா. என் இயேசையா அல்லேலூயா. என் இயேசையா அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி உம்மை அல்லாமல் எனக்கு யாருப்பா? இன்பத்திலும் இன்பத்திலும் நீரே. துன்பத்திலும் நீரே. இன்பத்திலும் நீரே. துன்பத்திலும் நீரே. எவ்வேளையும் ஐயா நீதானே. எவ்வேளையும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நீங்க தான்ப்பா எல்லாம். எல்லாரும் உணர்ந்தவர்களாக எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு உண்மையான ஒரு ஆராதனையாக எல்லா கரங்களை உயர்த்தி உம்மை அல்லாமல் எனக்கு யாரு? உண்மையாக சொல்லுவமா, எங்களை யாரும் இல்லப்பா, எங்களை நேசிக்க யாருமே இல்லப்பா. எல்லாரும் சொந்த பந்தம் சொல்லலாம், உனக்காக நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், இந்த கடைசி வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றேன். ஆனா மனிதர்கள்
நாள் ஏமாற்றி விடுவாங்க. உன்னையும் என்னையும் ஏமாற்றாத தேவன் உங்க இயேசு மாத்திரம்தான். உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி நிற்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில செய்யுங்கப்பா. பிள்ளைங்க ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் ஆண்டவரே. அந்த அற்புதத்தை செய்யுங்க டாடி. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. ஆமாண்டவரே, நாங்கள் உம்மைத்தான்ப்பா நம்பி இருக்கிறோம். எங்களிடத்துல ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எங்களிடத்துல ஒன்றும் இல்லப்பா. ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, ஒரு அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், என் தேவனாகிய கர்த்தரோ நீர் எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எங்கள் அற்புதத்துக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அது எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே அந்த அற்புதத்தை பெற்று கொண்டவர்களாக அப்பா நீங்க எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. நீங்க எங்களோடு பேசுங்க ராஜா. நமக்கு நன்றி நன்றி நன்றி. நல்லா தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டுவோமா. நல்ல அதிசயன் தேவன், அற்புதத்தின் தேவன், நம்மளை வழி நடத்துகிற தேவன், மட்டுமாய் நம்மளை நடத்தின தேவன் ஒரு அற்புதத்தை செய்து இந்த வருடத்திலேயே அந்நிய கண்கள் அல்ல சொந்த கண்களே கண்டு ஆச்சரியப்படத்தக்க கர்த்தர் இந்த வருடத்தில் செய்ய போகிறார். நல்ல இவ்வளவுதான் விசுவாசமா, இன்னும் நல்லா விசுவாசம் கை தட்டி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த வருடத்தில் புது வருடத்தில் அநேக சாட்சிகளை கர்த்தர் எழும்ப கிருபை செய்வார். அல்லேலூயா. அது மற்றவங்க வாழ்க்கையில அல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். நல்ல விசுவாசிகள் நல்ல கரங்களை தட்டி ஓ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இம்மட்டுமா இந்த ஆராதனையோடு எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி. கர்த்தர் தாமே நீர் ஆண்டவரை மீதியான காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொண்டு வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கைகளை கரங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உற்சாகமாக காணிக்கைகளை செலுத்திட்டு பிறகு ஒட்டலாம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில்.
ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில் பாவமெல்லாம் பறந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால் பாவமெல்லாம் பறந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில் தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே ஆவியான தேவன் அச்சரமானார் அதிசயம் அதிசயமே ஆவியான தேவன் அச்சரமானார் அதிசயம் அதிசயமே குதூகலம் கொண்டாட்டம் குதூகலம் கொண்டாட்டமே ஆமே என் இயேசுவின் சந்நிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில் வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேல வெற்றி தந்தாமப்பா வல்லவரன் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேல வெற்றி தந்தார் ஒரு மனமாய் கூடி ஓசனா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோ ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோ ஆமாப்பா குதூகலம் கொண்டாட்டமே ஆமே என் இயேசுவின் சந்நிதானத்தில் ஆமாப்பா குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில் எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார் எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோ மகிமையில் பிரவேசிப்போ ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோ மகிமையில் பிரவேசிப்போ குதூகலம் கொண்டாட்டமே சுகத்தை பத்தி நம்ம பார்க்கோம். போன சுகத்தை பத்தி பார்த்தோம், இந்த வாரம் சுகத்தை தான் பார்க்க போறோம். ஆமென், ஹல்லேலூயா. கடந்த வாரம் வெற்றிப்புல வந்து ஐஸ்வர்யத்தை பார்த்து பார்த்தோம். ஐஸ்வர்யத்தை பத்தி நம்ம நிறைய கற்றுக்கொண்டோம். அதை விட்டு இது வந்ததால அதை விட்டுக்கூடாது. ஐஸ்வர்யம் திருப்பி நீங்கள் யோசிக்கணும். அதை நீங்கள் என்ன பண்ணணும், அதை திருப்பி தியானம் பண்ணணும், அறிக்கை பண்ணணும், அதை விரும்பணும், அதை வாஞ்சிக்கணும், அது உங்கள் வாழ்க்கை உண்டாகணும். ஆமென். ஐஸ்வர்யம் உங்கள் வாழ்க்கையை வந்து பிசாசு தரித்திரமாக்கிட்டால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் வந்து ஆண்டோட நெருக்கம் உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிடும். உங்களுக்கு அவன் இவனோ என்னப்பா இவ்வளோ ஊழியம் பண்ணுறேன், எவ்வளோ சர்ச்சுக்கு போகிறேன், எவ்வளோ பண்ணுறேன், ஒரு பிரச்சனையாக இருக்கு, காசு இல்லையே அப்படின்னு ஒரு இருக்கும். ஐஸ்வர்யம் நமக்கு என்ன பண்ணும், கண்டிப்பாக தேவை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சுகம் தேவை. ஹல்லேலூயா. ரோமர் 6:23 நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரோமர் 6:23 எடுத்துக்கொள்ளலாம். பாவத்தின் சம்பளம் மரணம்,
தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அல்லேலூயா. அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ உலகத்துல எப்படி மரணம், எப்படி வியாதி வந்து பார்த்தீங்கன்னா பாவத்தினால. எதனால? பாவத்தினால. ரோமர் 5:17 பார்த்தீங்கன்னா, அல்லாமலும் ஒருவருடைய மீறினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபின் பரிபூர்ணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார் என்று அதிக நிச்சயம் அல்லவோ? அல்லேலூயா. நிச்சயமாமே. ஒருவருடைய மீறுதனாலே, ஆமென், அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. அந்த ஒருவன் யாரு? ஆதாம். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல எப்படி பாவம் வந்தது? ஒரு காரணம் இருக்கணும்ல. இல்லை, எப்படி பாவம் வந்தது அப்படின்னா, ஆதாம் செய்த அந்த மீறுதனால அந்த பாவம் உலகத்தை வந்தது. அந்த மீறுதல் பாவத்தை கொண்டு வந்தது. அந்த பாவம் மரணத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா. நாமும் தேவவிரோதமாக மீறுதல் செய்யும் போது நாம் பாவம் செய்கிறோம். அந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையிலும் மரணத்தை கொண்டு வருது, வியாதியை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அப்போ பாவம் எதை கொண்டு வரும்னா ஒரு வியாதியை கொண்டு வருது. அந்த வியாதி மூலமாக மரணம் ஏற்படுது. ஆமேன். அப்போ மீறுதல் தான் இதுக்கு ஒரு பெரிய காரணம். யார் செஞ்ச மீறுதல்? இது ஆதாம். அது அங்கதான் பாவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கதான் பாவம் ஸ்டார்ட் ஆனது. ஓகேங்களா? சரி, இது எப்படி மாத்துறது? இதுதான் என்ன பண்றாரு இங்க சொல்றாரு. எப்படி ஒருவரால பாவம் வந்தது, அதே மாதிரி ஒருவர் கீழ்ப்படிந்ததால, ஒருத்தர் கீழ்ப்படியாமைனால பாவம் வந்தது. பாவம் கரெக்டு தான். ஆனா கீழ்ப்படுகிற ஒருவராலே என்ன பண்ணுது? இங்க பார்க்கலாம், இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து. அல்லேலூயா. ஓகே, ரைட். இப்போ வியாதி காரணம் யாரு? சாத்தான். ஓகே, சூப்பர். சாத்தான் எப்படி, யார் மூலம், எதுனா எப்படி வந்தான்? ஆதாமுடைய கீழ்ப்படினாலதான் சாத்தான் உலகத்துல வந்தான். ஓகேங்களா? அப்போ இந்த வியாதிக்கெல்லாம் காரணம் பிசாசு. இந்த வியாதியை எப்படி உள்ள வந்தது கேட்டா, ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால உலகத்துல பாவம் வந்தது. இந்த பாவம் நம்மளுக்கு வியாதியை கொடுத்தது. இந்த வியாதி நமக்கு வந்து மரணத்தை கொடுக்குது. ஓகே, இந்த உலகத்துல வியாதி வந்ததுக்கு நம்ம காரணமா? நம்ம காரணமா? இல்ல, இல்லையா? யார் காரணம்? ஆதாம் காரணம். ஆதாம் கீழ்ப்படியாதனாலதான் பாவம் உள்ள வந்துடுச்சு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் பரவுது. ஓகேங்களா? அப்போ இப்ப வச்சுக்கிறேன், இப்போ வந்து கொரோனா இருக்கு வச்சுக்கலேன். இப்போ கொரோனா இருக்கு, வியாதி வந்தது. முதல்ல வந்து யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, மாஸ்க் எல்லாம் போட்டு சுத்தல. கொரோனா வந்த பிறகு என்ன பண்ண, எல்லாம் என்ன பண்ணீங்க? 1-2 மாஸ்க் போட்டீங்க. மூக்குக்கு போட்டீங்க, இப்போ வாங்கி போட்டாங்க, காதுகள்லாம் எல்லாம் பண்ணும். அப்போ அது வந்த பிறகு வந்ததுக்கு யார் காரணம்? சைனாக்காரன்றான் ஒரு இப்படி வந்துருச்சு. சரிங்களா? வந்த பிறகு அந்த கொரோனா வந்து காரணம் யாரு? நம்மளா? நம்ம இல்ல. ஊர்ல இருந்து சைனால என்ன பண்ண வந்ததுன்றாங்க. ஓகே, வியாதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணோம்? வியாதி வந்த பிறகு மாஸ்க் போட்டு நம்ம என்ன பண்ணோம்? தற்காத்து கொள்றோம். அப்படிதானே? இந்த கொரோனா வரா டைம்ல மாஸ்க் போட்டு சுத்தி இருந்தீங்களா? எல்லாம் சிரிச்சிருந்துப்பாங்க. மாஸ்க் போட்டிருக்க என்ன அப்படின்னு சிரிப்பாங்க. கொரோனாக்கு அப்புறம் மாஸ்க் போடலன்னா திட்டும். ஒழுங்கா மாஸ்க் போட்டு நம்ம போட்டா சொல்லுவோம், நீ ஒழுங்கா மாஸ்க் போடு, உன்னால அவனுக்கு வந்துட போது பயப்படுவான். அப்போ அதே மாதிரிதான் உலகத்துல வியாதி வந்தது காரணம் பிசாசு. அந்த பிசாசு எப்படி கொடுத்தானா, ஆதாமுடைய கீழ்ப்படியாமை. ஆதாமுடைய கீழ்ப்படியாமைனால மரணம் வந்தது. இது நமக்கு எந்த ஒரு சம்பந்தமே இல்லை. அதே மாதிரி இதை மாற்ற வேண்டும் என்றால் நமக்கும் சம்பந்தம் இல்லை. இதை மாற்றுகிற ஒரே ஒரு நபர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் வியாதியை மாற்றுகிறார். ஆமென். வியாதி வந்தது காரணம் நம்ம இல்லாத மாதிரி இந்த வியாதியை முற்றுமாய் மாற்று ஒரே ஒரு சக்தி யார்தான்? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். ஹல்லேலூயா. இன்னும் பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு பாடினாங்க? கரெக்டா மெசேஜ் ஏற்ற மாதிரி பாட்டு பாடினாங்க. பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் பாவத்தெல்லாம் நோய் வந்துச்சு, தீர்ந்தது. எதனால எல்லாம் எப்படி மாறிச்சு? இயேசுடைய இரத்தத்தினாலே. ஹல்லேலூயா. பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம்
இயேசுவின் இயேசு ரத்தம் தான் சகல பாவங்களையும் நம்மளை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. அப்போ எப்படி மரணம் வந்ததோ பாவம் வந்ததோ அதே மாதிரி இயேசுக்கு என்ன பண்ண உலகத்தில் வந்து கீழ்ப்படிந்ததுனால, அல்லேலூயா, இயேசு வந்து கீழ்ப்படிந்ததுனால, அதான் ரோமர் 5:17 21 பார்க்கலாம், படிக்கலாமா? ரோமர் 5:17 மைக்கில் படிக்கலாம். ஒருவன் மீறினாலே ஒருவருடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாக. இயேசு கிறிஸ்து மூலமா ஜீவன். பிசாசு மரணத்தை கொடுத்தால் அந்த மரணத்தை ஜெயிக்கிற, வியாதியை ஜெயிக்கிற ஜீவன் எங்க தெரியுமா இருக்கு? இயேசு கிட்ட இருக்கு. அல்லேலூயா. அந்த ஜீவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. நீங்கள் பாவம் செய்யலாம் கூட ஆதாமுடைய பாவத்தினால உங்களுக்கு வியாதி வருகிறது, வியாதி உங்களை மேற்கொள்ளுது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படியதுனால வியாதியிலிருந்து நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். இதான் சொல்ல வர்றார் பவுல். எப்பா ஒருத்தர் என்ன பண்ணா, மீறுதல் பண்ணா, அவனால பாவம் உள்ள வந்தனால எல்லா வியாதி வந்துருச்சுப்பா. இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தாரு, அவன் கீழ்ப்படியில, இயேசு கீழ்ப்படிந்தாரு. கீழ்ப்படிந்தன் மூலமாக பரிசுத்தம் கிடைத்தது, பரிசுத்தின் மூலமாக உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்குது. அல்லேலூயா. ஓகே, இங்க படிக்கலாம். 17 அடைவார் என்றும், அதுக்கப்புறம் 19 அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. இப்போ எல்லாரும் எப்படி பாவி ஆவனீங்க? யார் கீழ்ப்படியில? ஆதாம் கீழ்ப்படியில. அந்த ஆதாம் கீழ்ப்படியாதனால அந்த வம்சம் நம்ம எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டோம். அல்லேலூயா. பிறந்த குழந்தையிலிருந்து பாவம் அவங்களுக்கு தோணுது. ஒண்ணுமே கட்டு கொடுக்க வேணாம். சின்னதே என்ன பண்ணுது, பிறக்கப்பிள்ளையே பிறந்ததுக்கு அப்புறம் 1 வயசுக்கு சாக்லேட் சாப்பிட்டு, நான் சாக்லேட்டே சாப்பிடல, கையில என்ன இருக்கும், சர்க்கரையா இருக்கும், சாப்பிட்டு வாயில சர்க்கரையா இருக்கும், நான் சாப்பிடலையே. எப்படி ஊச்சி? ஏன்னா அதுக்குள்ள ஜீவன்லயே என்ன இருக்கு, அந்த பாவம் இருக்குது. ஆமென். நாங்க போவே இல்லையே, அங்க போய் தான் வந்திருக்கோம். நாங்க போவே இல்லையே, கையில வச்சு ஒளிச்சு வச்சிருக்கோம், பொம்மை தெரியும், நான் பொம்மை எடுக்கவே இல்லையே. ஏன்னா அந்த பாவம் ஆதாம்ல இருந்து வந்ததா இல்லைங்களா? நீங்க பாவம் செய்யல, ஆதாம் வந்தது. பார்க்கலாம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டீங்க. ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். எப்படி ஒரு மனுஷன் கீழ்ப்படியாதனால பாவம் வந்தது, அதே மாதிரி அதுக்கு நீங்க பொறுப்பா பாவம் வந்ததுக்கு இல்ல. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து ஒருவராலே நீ நீதிமானும் ஆக்கப்பட்டுட்டீங்க. ஹல்லேலூயா. காந்தட்டலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ பாவம் வந்து வியாதியை கொடுக்குதுன்னா இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதல் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. அப்போ இதுக்கு நீங்க எதை செய்யணுமா வேணாம், இயேசு விசுவாசித்தால் போதும், நீங்கள் உங்களுடைய பாவத்திலிருந்து வியாதியிலிருந்து விடுதலை அடைய முடியும். அடுத்து படிக்கலாம். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நீதியினால் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டாகுது. யார் மூலமாக? இயேசு கிறிஸ்து மூலமாக. ஹல்லேலூயா. அப்ப பாவம் மரணத்தை கொடுக்குது. மரணம் எப்படி வியாதியை, பாவம் வியாதியை கொடுக்குது. பாவத்தின் மூலமாக உங்களுக்கு மரணம் ஏற்படுது. ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமா உங்களுக்கு ஜீவன் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அது விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து மூலம் எனக்கு ஜீவன் உண்டாகிறது. ஹல்லேலூயா. வார்த்தையில ஜீவன் இருக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து ரத்தத்திலே ஜீவன் இருக்கு. அந்த இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்கா சிந்தப்பட்டபடினால உங்க வாழ்க்கையில மரித்து போயிருக்கிற உங்களுடைய சரீரம், மரித்து போயிருக்கிற உங்களுடைய சரீரத்துல பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ஜீவனாலே நீங்க ஜீவன் பெற முடியும். ஹல்லேலூயா. நீங்க பயப்பட வேணாம். ஹல்லேலூயா. பார்க்க சொல்லி பயப்பட வேணாம். வியாதியை பார்த்து பயப்பட வேணாம்.
சரீரத்துல பலவீனத்தை பத்தி பயப்பட வேணாம். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஜீவனை கொடுத்துக்கிறாரு. அல்லேலூயா. பயப்படாதீங்க, நம்ம சந்தோஷமா இருங்க. நீங்க பாவம் செய்யல, ஆனா பாவம் ஆக்கப்பட்டீங்க. ஆனா ஆண்டு பரிசுத்தமா என்ன பண்ண உங்களுக்கு மறுத்ததால நீ நீதிமான் ஆக்கப்பட்டீங்க. நீதிமான் ஆக்கிறதால பாவம் உங்களுக்கு மேற்கொள்ள முடியாது. பாவம் மேற்கொள்ள முடியாதனால உங்களுக்கு வியாதியும் மரணமும் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. பாவத்து அதிபதியாகிய மரணத்து அதிபதியாகிய வியாதி அதிபதியாகிய பிசாசே இயேசு கிறிஸ்து காலம் எழுத்தபடினால உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஜீவன் உண்டு. என்ன உண்டு? ஜீவன் உண்டு. ஜீவனை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஏன் ரத்தம் சிந்திருக்கிறாரு? ரத்தத்தை உண்டாவதுக்கு. ஏன் ரத்தம் சிந்தணும்? ஏன்னா ரத்தத்தெல்லாம் ஜீவன் இருக்கு. ஒருத்தர் மனுஷனுடைய உயிர் எங்கதமா இருக்கு? ரத்தத்துல தான் இருக்கு. அல்லேலூயா. ஒரு கண்ணை எடுத்தாலும் வாழ்வான், ஒரு கிட்னி எடுத்தாலும் வாழ்ந்துருவான். ஆனா உடம்புல இருந்து மொத்தத்தையும் உறிஞ்சிட்டேன்னா ஆனா வாழ முடியாது. அதனால ஆண்டு சொன்னாரு, ரத்தத்தை புசிக்காதீங்கப்பா, ஏன்னா ரத்தத்துல ஜீவன் இருக்கு. விலங்கு ரத்தத்தையும் ஆடுமா ரத்தத்தையும் நீ புசிக்காத, நீ என்ன பண்ணாத, பருகாத, ஏன்னா அது என்ன இருக்குது? ஜீவன் இருக்கு. ஆமென். காயின் ஆபேல் ரத்தத்தை சிந்தும் போது ரத்தம் கூப்பிடுச்சு, ஆண்டவரே அநியாயம் பண்ணாங்கன்னு கூப்பிட்டுதான். யார் ரத்தம்? ஆபேலுடைய ரத்தம். ஏன்னா அண்ணன் காயின் தம்பியாக ஆபேல் அடிச்சு என்ன பண்ண கொண்டுட்டான். ரத்தம் கூப்பிட்டுச்சு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து ரத்தமும் நமக்கா கூப்பிடுது. ஆண்டவரே நான் இவனுக்காக மரிச்சிருக்கேன், ஆண்டவரே இவன் ரத்தம் செஞ்சு மரிச்சிருக்கிறேன், கடைசி சொட்டு இவனுக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே, இவனுக்கான சுகத்தை கொடுங்க, வியாதியை மாற்றுங்க, இவனுக்கான ஜீவனை கொடுங்க. நான் இவனுக்கா ஜீவனுக்காக என்னோட ஜீவனை, ரத்தத்துல இருக்கிற ஜீவனை உனக்கு சிந்திருக்கிறப்பா, அதனால வியாதி இல்லாத வாழ்க்கை கொடுங்க, நல்ல வாழ்க்கை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்கன்னு இயேசு ரத்தம் கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அது ஆபேல் ரத்தமே கூப்பிடுமானால் இயேசு ரத்தம் அதை விட அதிகமா நமக்காக பரிந்து மன்றாடி கொண்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து ஜீவன் இருக்கிறதால அந்த ஜீவன் உங்க வாழ்க்கையில உங்களை பாதுகாக்கும், வியாதியிலிருந்து, சங்கார தூதிலிருந்து உங்களை பாதுகாக்கும். அல்லேலூயா. அப்போ வியாதி வரணும்னு அவசியம் இல்ல. சொன்ன போன வாரத்துல வியாதி வரணும் அவசியம் இல்ல. அதுக்காக விலைக்கிரயத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அப்ப எனக்கு வியாதி வருதுன்னா நீங்க ஏற்கனவே அது விசுவாசிச்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு வியாதி வருது. அல்லேலூயா. வியாதி உலகத்தை வந்துடுச்சு, கொரோனா உலகத்தை வந்துடுச்சு. ஆனா அதை தற்காத்து கொள்வதற்காக நீங்க மாஸ்க்கு போடுற மாதிரி, இன்ஜெக்ஷன் குத்துக்கிற மாதிரி நீங்கள் ஆண் ரத்தத்தை நீங்க பூசிக்கிட்டீங்கன்னா நீங்க வியாதியிலிருந்து தப்பிச்சு கொள்ளலாம். அல்லேலூயா. வியாதியிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். ஆமென். அப்ப இருக்குது, உலகத்துல பிசாசு இருக்கிறான், வியாதி இருக்கு. நீங்க தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்க இயேசு ரத்தத்தினால நீங்க பூசப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் உங்கள் வியாதிக்காக, பலவீனத்துக்காக, உங்களுடைய எல்லா விதமான சுகவீனத்துக்காக இயேசு மரித்திருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க அதை கிளைம் பண்ணலாம், அதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவரே என் பிள்ளைகள் ஆரோக்கியம் இருக்கணும், ஆண்டவரே நீங்க எனக்கா ஜீவனை கொடுத்துருக்கீங்க சொல்லிருக்கீங்கப்பா, ஜீவனை கொடுத்தபடினால நான் ஆரோக்கியமா இருக்கணும். ஆமென். டாக்டர் சொல்லுவாங்க, எப்ப அந்த பிரச்சனை இருக்குப்பா, அதனால இந்த பிரச்சனை இல்ல, டாக்டர் சொல்லலாம், உலகத்தை சொல்லலாம். ஆனாலும் என்னுடைய வயல் சொல்லுது இயேசு எனக்கு ஜீவனை கொடுத்துக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. என்ன கொடுத்துக்கிறாரு? ஜீவனை கொடுத்துக்கிறாரு. அதனால நான் ஆரோக்கியமா வாழ்வேன். அல்லேலூயா. சொல்லுங்க பாக்க, நான் ஆரோக்கியமா நல்லா இருப்பேன். சரீரத்துல எல்லாம் பலவீனம் எல்லாம் மாறி போகும். அல்லேலூயா. இருந்தாலும் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, என் சரியா பலவீனங்க எதுவுமே இல்ல. இது நீங்க சொல்ல 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 இதுக்கு நான் அறிக்கை ஒண்ணு ரெடி பண்ணி வாசிக்கிறீங்களா? அத இந்த விசுவாச அறிக்கையில நான் வச்சிருக்கிறேன். நீங்களா, நான் கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறேன், சாத்தான் என் மீது அதிகாரம் இல்லை, நான் தீமை நன்மையினால் வெல்லுகிறேன். அல்லேலூயா. நான் தேவன் உண்டாயிருந்து சாத்தானை ஜெயித்தேன், ஏன் உலகத்திற்கு பெரியவர், நான் பொல்லா பயப்படேன், தேவன் என்னோட கூட இருக்கிறீர். அல்லேலூயா. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதி என் கூட அணுகாது, என் வழிகளெல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். என் பாது ஜீவன் உண்டு, என்ன இல்ல மரணம் இல்ல, ஜீவன் உண்டு மரணம். இது நீங்க படிக்கணும். படிக்கிறீங்களா? புக்கு படிக்கிறீங்க இல்லையோ, இதை என்ன பண்ணுங்க,
விசுவாச அறிக்கையை நீங்க என்ன பண்ணுங்க, அதை நீங்க பைபிள் நீங்க என்ன படிச்சு அது அறிக்கை செய்யும் போது அது உங்க வாழ்க்கையில உண்மையா உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது உங்க வாழ்க்கையில பலிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்ணணும், படிக்கணும். ஒவ்வொரு நாள் உங்களுக்கு என்ன பண்ணும், எதிர்த்து நிக்கணும் சாத்தானே. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இது இல்லைன்னா வந்து போமா கேட்டு போங்க, என்கிட்ட இருக்கு, நான் தரேன் உங்களுக்கு. ஓகே ஓகே. அப்போ நீங்க வந்து ஆண்டவர் உங்களுக்காக என்ன பண்ணிருக்காரு, ரத்த சிந்தி மறிச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, ஆண்டவர் எனக்காக ரத்த சிந்தி மறிச்சதுனால எனக்கு பாதுகாப்பு உண்டு, எனக்கு ஜீவன் உண்டு, சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 12 அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். அதில் கொஞ்சம் நல்லா பார்க்க போறோம். யாத்திராகமம் 12 1 2 3. கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதுக்கு போதுமான. அடுத்து வந்து 5 படிக்கலாம். ஒரு ஆட்டுக்குட்டி எடுக்கணும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேலின் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசலில் நிலை கால்கள் 2 நிலையிலும் மேற்சட்டத்திலும் தெளித்து. ஓகே, போதும். அல்லேலூயா. இங்க என்னன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து கொள்ளணும். எகிப்து தேசத்துல ஒரு வாதை வர போகுது, ஆண்டு அழிக்க போகிறாரு. அந்த வாதையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு ஆட்டை எடுத்து நீங்க என்ன பண்ணணும், நிலைக்கால்களை நம்ம பூசணும். காசு வாசலுடைய 2 சட்டத்துல இப்ப இந்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா அதை என்ன பண்ணுவாங்க இல்லைங்களா, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க. அது இதுதான் பண்ண, ஏன் பண்ணாங்க தெரியாது. குங்குமத்தை எடுத்து பூசுவாங்க, தெளிப்பாங்க. எங்கப்பா சொன்னாங்கப்பா, எங்க சொன்னாங்க. இது என்ன பண்றாங்க, அப்படியே என்ன பண்றாங்க, முதல்ல குங்குமம் ரத்தம் இருந்துச்சு முதல்ல, அதுக்கப்புறம் என்னாச்சு குங்குமம் ஆகி போச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சு பெயின் வந்துருச்சு. இப்ப அதுவும் பண்றது இல்லை. பாப்பா இருக்கிற வேலையை விட்டு அது வரை பண்ணுங்கணும். இப்ப அதுவும் என்ன பண்றது இல்லை. இது என்ன, பைபிள்ல ஒரு முறை இருக்கு, இதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. ஆனா இது காரணம் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இங்க ஏன் பண்றாங்கன்னா, சங்கார தூதன் அந்த மொத்தம் எகிப்து தேசத்தை அழிக்க வரும்போது ஆண்டு சொல்லு, என்னுடைய பிள்ளையாக்கு நீங்கள் ஒரு வயசு ஆட்டை எடுத்து நீங்க அடித்து அது உங்க வீட்டு மேல தெளிச்சு என்ன பண்ணுங்க, தெளிங்க, வீட்டு மேல பூசுங்க. அப்படி பூசும் போது சங்கார தூதன் வரும்போது உங்களை பாதுகாப்பேன். 12:13 பாத்தீங்கன்னா, 12:13 நீங்கள் 12ஆம் அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். உங்களுக்கு வராது இருக்கும். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ வாதி உங்களுக்கு வரக்கூடாதுன்னா, வியாதி என்ன அர்த்தம்னா, என்னது வியாதி, இங்கிலீஷ் பார்த்தா பிளேகுன்னு போட்டிருக்கோம், கொள்ளை வியாதி, கொள்ளை நோய், இது மாதிரி கொரோனா, இது மாதிரி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, பிளேகு, அது மாதிரி அதெல்லாம் வராம உங்களை பாதுகாக்கும். மீண்டும் படிக்கலாம், மட்டும் 13 மட்டும் படிக்கலாம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு வாதை, வியாதி, விளைவு வரக்கூடாதுன்னா இயேசு ரத்தத்தை உங்க வீட்டுல என்ன பண்ணும்? பாஸ்டர், நான் இப்ப இயேசு எங்க போவேன்? நானு இப்போ ஹல்லேலூயா, ஆட்டு ரத்தத்தை எங்க நான் போவேன்? பாய்கிட்ட போய் சட்டை எடுத்துட்டு போய் காலையில, அப்பா பாஸ்டர் சொல்லுகிறாருப்பா, ஆட்டு ரத்தமா கொடுப்பா அப்படின்னு எந்த பாய்க்கு நான் போய் தேடுவேனா? பாயும் தேட தேவையில்ல, எங்கேயும் போக வேணா. உங்க விசுவாசத்தினால என் இயேசு நாமத்துல வீட்டுல இயேசு தெளிக்கிறேன். ஹல்லேலூயா. வீட்டு ரத்தத்துல இயேசு ரத்தத்தை தெளிக்க, அறையில
ரத்தத்தை தெளிக்குது. நீங்க விசுவாசமாய் நீங்க பேசி தெளிக்கணும். ஆமென். அதற்கு அடையாளமா தான் நீங்க தண்ணி எடுத்து என்ன தண்ணி ஜோமுன்னு தெளிக்கிறீங்க. அதுக்கு ஒரு என்ன அது ஒரு அடையாளம். ஆனா தண்ணின்னா கூட எது முக்கியம்னா விசுவாசம் தான் முக்கியம். ஆமென். என் வீட்டுல இயேசுவை தெளிக்கிறேன், என் வீட்டு நிலைக்கால் இயேசுவை தெளிக்கிறேன். அப்படி நீங்க என்ன பண்ணும், அது தெளிக்கும் போது வியாதி உங்களுக்கு வராமல் பாதுகாப்பாராம். அல்லேலூயா. 22 23 அதையே பார்க்கலாம். ஈசோப்பு கொழுந்துகளில் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தில் தோய்த்து, ஒரு செடி மாதிரி அது. ஓகே. கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தில் தோய்த்து கிண்ணத்துல மாதிரி ஒரு ரத்தத்தை எடுத்து அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாசல் நிலைக்கால்களில் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற் காலம் மட்டும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்களில் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விட்டு விலகி கடந்து போவார். ஆமென். வாசற்படி விட்டு விலகி கடந்து செல்வாரு. ஹல்லேலூயா. உங்க வீட்டுல இயேசு ரத்தம் இருந்ததுன்னா வியாதி வீட்டுக்கு வராது. ஹல்லேலூயா. அது என்ன பண்ணணும்னா நீங்க தெளிக்கணும், வாய் திறந்து பேசணும். என் வீட்டுல இயேசு தெளிக்கப்பட்டிருக்கிறது, என் நிலைக்கால் இயேசு தெளிக்கப்பட்டிருக்குது, என் சரீரத்துல இயேசு தெளிக்கப்பட்டிருக்குது, என் கண்கள் இயேசு தெளிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என் சரீரம் முழுவதும் இயேசுனால தெளிக்கப்பட்டிருக்குது. ரத்தத்தை நீங்க என்ன பண்ணணும், விசுவாசமாய் உரிமை பாராட்டி நீங்க என்ன பண்ணணும் பண்ணும்போது சங்கார தூதன் உங்க சரீரம் தொட மாட்டான். ஹல்லேலூயா. வியாதி உங்க சரீரம் தொடாது, பலவீனம் உங்க சரீரத்தை தொடாது. அதுக்கு தினந்தோறும் என்ன பண்ணும், ரத்தத்துல தேய்க்கப்பட்டவர்களா தோய்க்கப்பட்டவர்களா பேசணும். ஆண்டவர் இயேசு ரத்தம் என் மேல் இருக்குது, இயேசு பூசப்பட்டிருக்கிறது, என் பிள்ளைகள் பூசப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, நீங்க எல்லாத்துலயுமே அதை பூசலாம். நீங்க வாகனத்துல என்ன பண்ண என் வாகனத்துல மேல இயேசு ரத்தத்தை பூசுகிற ஆண்டவரே. இன்னும் பாத்தீங்கன்னா உங்க பர்ஸ்ல என்ன பண்ணலாம், பூசலாம். இயேசு ரத்தத்தை என் பர்ஸ்ல பூசுகிற ஆண்டவரே, என் செக் புக்ல பூசுகிறேன். இயேசு நாமத்தினால என்னுடைய வருமானத்துல என்ன பண்ணுகிற அந்த பூசுகிறேன். இதுல எல்லாத்தையும் நீங்க பூசப்பட்டீங்கன்னா உங்களை அழிக்க வருகிற பிசாசு அது தொடாமல் ஓடி போவானா. அல்லேலூயா. எதுல வேணும் பூசலாம். ஆமென். அப்போ சிலருக்கு பர்ஸ்ல பூச வேண்டி இருக்குது, ஏன்னா காசு நிக்க மாட்டேங்குது. சிலருக்கு வாயில பூச வேண்டியிருக்குது, வாய் ஸ்டாப் ஆகாமலே பேசிக்கிட்டே இருக்குது. வாயில ஏசு நாமத்துல வாயில பூசுற. சில காதுல பூச வேண்டி இருக்குது. சரிங்களா? தேவையில்லாதெல்லாம் என்ன பண்ணுது, கேட்டுக்கிட்டே என்ன பண்ணுது இருக்க வேண்டியிருக்குது. சில கண்ணுல பூச வேண்டி இருக்குது. ஏன்னா எப்ப பார்த்தாலுமே அவங்க வீட்டுல எட்டி பார்த்து பக்கத்துல பார்த்துருப்பாங்க. என்ன குழம்பு எப்ப உங்க வீட்டுல குழம்பு கொடுப்பா, பக்கத்துல என்ன குழம்பு, அது வாங்கிட்டாங்களா இது வாங்கிட்டாங்களா, எப்ப உங்க வீட பார்க்கறது பக்கத்து வீடு பார்க்கறதே நேரம் அதிகமா இருக்குப்பா. உங்க கண்ணுல பூசு ஏசு நாமத்தினால. அல்லேலூயா. அப்போ நாம கண்களை பூசணும், நம்முடைய பேசுல வாயில பூச வேண்டியிருக்கும், காதுல பூச வேண்டியிருக்கும். இதை பேச 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 அசுத்தமா இருக்கிறது பரிசுத்தமாய் மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போ நீங்க இதை செய்யும் போது உங்களுக்கு வியாதிகள் உங்க பிரச்சனைகள் வராம இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்போ சிந்தனை ஓகே ஆண்டவரே என் சிந்தனை ரத்தத்தை பூசுகிறேன். சிந்தனை நல்லா இங்க இருப்பாங்க, ஆனா மைண்ட் ஒன்னே இருக்கும், எங்கேயா இருக்கும். அப்போ என் சிந்தனை என்ன பண்றேன், இயேசுவை பூசுகிறேன். என் உணர்ச்சியில கட்டுப்படுத்த முடியாத உணர்ச்சி இருக்கும், இயேசு நாமத்தினால திட்டணும்னு தோணும். ஆண்டவரே ஆண்டவரே பூசுற, ஆண்டவர் ரத்தத்தை பூசுறப்பா அப்படின்னு உணர்ச்சியில என்ன பண்ணும், ரத்த பூச வேண்டி இருக்கும். உங்க சித்தத்தை செய்வேன்னு நினைப்பீங்க, ஆனா செய்ய என்ன பண்ணுவீங்க, போயிடுவீங்க. ஆண்டவரே உங்க சித்தத்துல என் சித்தத்துல என் செயல்ல இயேசுவை பூசுகிற ஆண்டவரே சொல்லி எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கோ அங்கெல்லாம் நீங்க பூசும் போது அல்லேலூயா. ஒரு பூச வீட்டுக்கு போறீங்கன்னா அது வீட்டுல இயேசுவை என்ன பண்ண தெளிக்கிற ஆண்டவரே. இல்ல ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போறீங்க, இயேசு நாமத்துல போறேன், இது வீடு பரிசுத்தமாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி போகணும். இல்ல நீங்க ஏதோ வீட்டுக்கு போக அங்கே குட்டி சாய்த்தான் இருக்க போக அதுவே உங்க மேல உட்கார்ந்து அப்ப நல்லா இருக்கே சொல்லி உங்க வீட்டு வர எதுக்கு தேவையில்லாம் வேலை. அப்படி ஆயிருக்குது. நான் நல்லதா இருந்தேங்க, அது வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், அது என்ன தெரியலங்க பாரமா இருக்கு. ஒரு பக்கம் ஒண்ணும் இல்லம்மா உங்க மேல ஒரு குட்டி சாய்த்த உட்காந்துக்குது, அது என்ன பண்ண ஜெபம் பண்ணி அனுப்புனா சரியாகும். அப்புறம் ஜெபம் பண்ண சரியாயிடுச்சு. அதுல அப்பா என்ன சொன்ன, இனி போகும்போது ஜெபத்தோடு போ. அல்லேலூயா. ஏசு தெளிச்சிட்டு நீ என்ன போ, உங்களுக்கு என்ன பண்ண பாதுகாப்பு உண்டாகும். அல்லேலூயா. அப்ப வியாதி பலவீனத்துல இருந்து பிசாசு கிரியைகள் இருந்து சாத்தான கிரியைகள் உங்களுக்கு விளக்குறதுன்னா இயேசுடைய ரத்தம். என்றால் ரத்தத்துல ஜீவன் இருக்கு. அல்லேலூயா. பிசாசு பயப்படும் ரெண்டு விஷயம் தான். ஒன்று இயேசு நாமம், இரண்டாவது இயேசு ரத்தம்.
ஹalleluya. இயேசு ரத்தத்துல பயப்படும். ஐயோ அப்படி, ஏன்னா குற்றமில்லா ரத்தத்தை என்ன பண்றாரு பிசாசு சிந்தனபடினால அந்த ரத்தத்துல வேல்யூ இருக்குது. ஹalleluya. அந்த ரத்தம் மகத்துவமுள்ள ரத்தம். அது வியாதியை மாற்றும், உங்க கஷ்டத்தை மாத்தும், உங்க மேற்கொள்ள முடியாத பிரச்சனைகளை மாத்தும், உங்க சூழ்நிலையை மாத்தும், உங்க எல்லா விதம் எதிர்ப்பா இருக்கிற எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு இயேசு ரத்தம் போதுமுள்ளதா இருக்கிறது. ஹalleluya. ஆமென். இரத்தத்தை மறந்து விடுவதற்காக, மறைப்பதற்காக பிசாசு பல முயற்சி செய்வான். ஆனா நீங்க இயேசு ரத்தத்தை பிடித்து கொள்ள வேண்டும். எதை பிடிக்கணும்? ஆமா, இயேசு ரத்தத்துல விடுதலை இருக்கு. எங்கெல்லாம் பலவீனமா இருக்கீங்களோ, எங்கெல்லாம் முடியலையோ, எங்கெல்லாம் வாழ்க்கையில் நீங்க சோர்ந்து போறீங்களோ, அந்த இடத்துல இயேசு ரத்தத்தை என்ன பூசுகிற ஆண்டவரே, அல்லே என் குடும்பத்துல பூசுகிறேன், என் கணவன் மேல பூசுகிறப்பா, அல்லேலூயா, என் மனைவி மேல பூசுகிற ஆண்டவரே அப்படி சொல்லி அதுல விசுவாசமா நீங்க பூசும்போது நீ பரிசுத்தம் இல்லாத பரிசுத்தமாகுதா. அல்லேலூயா. அந்த பலிபீடத்துல அந்த பலியை வைத்து அது வெறும் ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்க, பலிபீடத்தை தெளிப்பாங்களாம், அது வீட்டுல தெளிப்பாங்களாம். எங்கெல்லாம் தெளிக்கிறாங்களோ அது பரிசுத்தமாய் மாறுது. ஆமென். அப்ப இயேசுவை நீ தெளிக்கும் போது உன் வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறும், உன் குடும்பம் பரிசுத்தமாய் மாறும், நீங்க செய்யற வேலை பரிசுத்தமாய் மாறும். நிச்சயமாகவே குடும்பம் ஆசுமாய் மாற ஆரம்பிக்கும். ஹalleluya. குடும்ப சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. எதுலனா இயேசுடைய ரத்தத்தை. அதை நீங்க தியானம் பண்ணும். இயேசு எனக்கு ரத்தத்தை மறிச்சிருக்கிறாரு, எவ்வளவு வலிக சுமந்திருக்கிறாரு, எவ்வளவு வேக சுமந்திருக்காரு, எனக்கு ரத்தத்தை மறிச்சுக்கிறாரு, அது ரத்தத்துல ஜீவன் இருக்கே, என்ன வாழ்க்கையில என்ன பண்ணும், என் வியாதியை மாற்றுமே, என் வியாதியை காட்டிலும் இயேசு ரத்தம் என்னது வெளியேறப்பட்டது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நான் வியாதியை காட்டிலும் இயேசு ரத்தம், ஆமே, ரொம்ப சக்தி உள்ளது. கேன்சர் வியாதியை காட்டிலும் இயேசு ரத்தம், ஆமா, ரொம்ப வல்லமை உள்ளது. உங்க நோயை காட்டிலும் இயேசு ரத்தம் வல்லமை உள்ளது. அது உங்க ஜீவன் இருக்கு. ஆமென். உங்களுடைய வியாதியும் இயேசுடைய ரத்தத்தை கொடுத்தினா இயேசு ரத்தம் அவங்க என்ன பண்ணும், வாழ்க்கையில ஜெயிக்கும். ஆமென். உங்க வியாதியை மாற்றுறது வல்லமை இயேசு ரத்தத்துக்கு இருக்கா? இருக்கு. அல்லேலூயா. அப்போ ஒரு வியாதி, அதாவது ஒரு வியாதி வந்த பிறகு அதுக்கு என்ன ஒரு மெடிசன் என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. இப்போ ஒரு பிரச்சனை வச்சுக்கலேன், ஏதோ ஒரு ஜுரமோ ஏதோ ஒரு வருதுன்னா என்ன பண்ணுவாங்க, வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த இன்ஜெக்ஷனை கொடுத்து என்ன பண்ணும், போடும்போது அது வியாதியோ அது ஜுரமோ அது என்ன பண்ணும், இது போக ஆரம்பிக்கும். ஆரம்பிக்குமா? ஓகே. என்ன பண்ணுவாங்க சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா, அம்மாக்கெல்லாம் முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, ஊசி போடுவாங்க, தடுப்பூசி போடுவாங்க. அது அப்புறம் வேற எதுக்கு போடுவாங்க, மலேரியாவுக்கு போடுவாங்க, டைஃபாய்டு என்ன பண்ணுவாங்க போடுவாங்க. அதுல எல்லாம் அப்போ ஏதுன்னா வந்துச்சா வரல, வராம இருக்கிறதுக்கு இது போடுறோம். அதே மாதிரி இயேசு ரத்தத்துக்கு நீங்க வியாதி வருது முன்னாடியே நீங்க பூசப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வியாதி வராது. அல்லேலூயா. வியாதி வருது முன்னாடி இயேசு ரத்தத்தால் பூசப்பட்டிருக்கிறேன், இயேசு ரத்தத்தால் தெளிக்கப்பட்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாள் நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க பலவீனம் உங்களுக்கு வர முடியாது. ஏனென்றால் நீங்க என்ன போட்டிருக்கீங்க, இயேசு ரத்தத்தை என்ன போட்டுருக்கீங்க, தடுப்பூசியா போட்டிருக்கீங்க. சாதாரண ஒரு தடுப்பூசியே வந்து வியாதி விடுதலை கொடுக்க மாட்டான். இயேசு ரத்தத்தை நீங்க பூசிட்டீங்கன்னா விடுதலை கொடுக்காதா? விடுதலை கொடுக்கும். அதை நீங்க என்னது கொடுங்க, இயேசு ரத்தம் வெளியேறப்பட்டது, இந்த மருந்தை காட்டிலும் இயேசு ரத்தம் வெளியேறப்பட்டது, இந்த மருந்தே சுகப்படுத்த முடியும் என்றால் என்ன பண்ணும், ஆண் ரத்தம் எனக்கு சுகத்தை கொடுக்கும். ஆமென். இப்ப மருந்து சாப்பிடுறேன், அந்த கொஞ்ச நாள் என்ன பண்ணும், என் வியாதி எல்லாம் மாறி எனக்கு சுகம் உண்டாகும், வியாதி இல்லாத வாழ்க்கையை வாழ்வேன். அல்லேலூயா. சுகத்தோடு இருப்பேன், ஆரோக்கியத்தோடு இருப்பேன். ஏனென்றால் இயேசு ரத்தம் வந்து எனக்கு அதை கொடுத்திருக்குது அப்படின்னு நீங்க என்ன பண்ண கிளைம் பண்ணலாம். அது என்ன பண்ணா ஆண்டவர்ட்ட என்ன பண்ணா பெற்றுக்கொள்ளலாம், உரிமை பாராட்டலாம். என்னுடையது, சுகம் என்னுடையது, அல்லேலூயா, பலம் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது, ஊற விட்டது கிடையாது. யாருது? ஆரோக்கியம் என்னுடையது. அப்போ நீங்க சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் என்னுடைய சொல்லும் போது அது உங்க வர ஆரம்பிக்கும். எதை நீங்க விசுவாசமா பேசுறீங்களோ அது உங்க வாழ்க்கையில செயல்படும். அல்லேலூயா. அப்போ வியாதி இல்லாத வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத, அதாவது பிரச்சனை வரும், வியாதி வராது. உலகத்துல உபத்திரம் உண்டு, பிரச்சனை வரும். ஏன்னா மனுஷங்க இருக்கிறோம், நம்ம சும்மா இருந்தாலும் பிசா சும்மா இருக்காது, அது ஏதாவது கொடுத்துன்னு இருக்கோம். நம்ம பிசா சும்மா இருந்தாலும் நம்ம மக்கள் இருக்கிறாங்கல்ல, கூட பிறந்துக்கிறாங்கல்ல, அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது என்ன பண்ணுவாங்க, பேசுவது, நமக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கும். அப்போ ஏதாவது உலக உபத்திரம் உண்டு. ஆனால் ஒருவனி தேவன் பொல்லாங்கனால வியாதினால சோதிக்க மாட்டாராம்.
என்னுடைய வசனமே உங்களை புடமிடும். என் வசனத்தின் மூலமா தான் உங்களுக்கு சோதனை வரும். வசனத்து நிமித்தமாக உங்க துன்பம் அதை போட்டிருக்கோம். இந்த கற்பாறையில இருக்கு நிலத்தை பார்த்தீங்கன்னா வசனத்து நிமித்தமாக உங்களுக்கு துன்பம் கஷ்டம் வரும்போது நீங்க என்ன வாடி போயிடுறீங்க. வசனத்து நிமித்தம் தான் துன்பம் வரும். உங்க வியாதி நிமித்தமா துன்பத்தை ஆண்டு கொடுக்கறதே இல்ல. ஏன்னா வியாதி பிசாசுடைய என்னது, அவன் சரக்கு. அது ஆண்டுடையது இல்லை. ஆண்டோட பைபிள் தான் ஆண்டுடையது. பிசாசு வியாதி, அப்போ பிசாசு போய் உங்களுக்கு வியாதியை கொடுக்கணும்னா ஆண்ட போய் கெஞ்சணும். பிசாசு போய் கெஞ்ச வேண்டியிருக்கும், வியாதி கொடுங்க. ஏன்னா பிசாசு தான் வியாதி காரணம். அப்போ ஆண்டு போய் பிசாசு கெஞ்சணும் அவசியம் இல்ல, போக மாட்டார். அப்ப வியாதி உங்களுக்கு வராது. அப்ப வியாதியை கொடுக்குறதா பிசாசு. அப்ப பிசாசு நீங்கள் இயேசுத்தை கொண்டு மேற்கொள்ள வேண்டும். ஆமேன். எனக்கு சுகம் என்னுடையதப்பா, இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கொடுத்து என்ன மன்னிச்சுக்கிறாரு, அதனால அதுக்கு சுகம் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது. நீங்க விசுவாசமா நீங்க பேசுனீங்கன்னா அது வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போ இயேசு நாமும் இயேசுத்தும் நமக்கு என்ன பண்ணுது, சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறது. எபிரேய 4:15-16 பாத்தீங்கன்னா நம்முடைய பலவீனங்களை குறித்து அல்லேலூயா எடுத்துட்டீங்க எல்லாருமே. இடத்துல 301 புதிய ஏற்பாடு. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான பலவீனங்கள் இருக்குதா? சில பலவீனங்கள்லாம் என்ன பண்ணுது இருக்குது. ஓகே, பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாது இருக்கிறவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க போட்டிருக்கு நம்முடைய பலவீனங்களை குறித்து. யாருக்கு பலவீனம் இருக்குது? எல்லாருக்கும் இருக்குது. ஒரு கண்ணு என்ன பண்ண, ஐயோ கால் வருதுன்றாங்க, கால் விட்டு போதுன்றாங்க, கண்ணு தெரியலன்றாங்க, நடக்க முடியலன்றாங்க, முதுவலின்ற இன்னொரு பலவீனம் இருக்குது. ஆனால் நம்முடைய பலவீனை குறித்து பரிதபிக்கிற தேவன் என்னது அவன் பார்த்தேன்னா அங்க போட்டிருக்காங்க, பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல். ஆண்டவர் நம்முடைய பலவீனத்தை பார்த்து என்ன பண்ணாரு, பரிதபிக்க கூடாது இல்லப்பா, பரிதபிக்கிறாரு. அது மாத்திரமல்ல, இரக்கத்தையும் பெற ஏற்ற சமயம் சகாயம் செய்கிறாராம். அல்லேலூயா. ஏற்ற சமயத்துல சகாயம் அர்த்தம் உதவி செய்கிறாராம். உதவி செய்தால்தான் கல்வாரி நமக்காக மரித்திருக்கிறாரு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்கு சகாயம் பண்ணுவதற்காக சிலுவையில மரித்திருக்கிறார். எதுக்காகனா நம்முடைய பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக, நம்முடைய வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக. அல்லேலூயா. நம்முடைய பலவீனத்தை மாற்றுவதற்காக தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்காருன்னா சகாயம் செய்துகிறாரா. அல்ல பக்கஸ் பாசல் சகாயம் செஞ்சுக்கிறாரா. ஆண்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுகிறாரா. எதுக்காகனா நான் வியாதி மாறி சுகமா வாழ்வதற்காக, நம்ம நோய் மாறி சுகம் வாழ்வதற்காக நமக்கு சகாயம் பண்ணுகிறாரு. அல்லேலூயா. சில பார்த்து சகாயம் பேர் வச்சுப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா ஒரு சகாயம் கிடைக்காது அவங்ககிட்ட இருந்து. ஏதாவது சகாயம் வச்சிருப்பான், பேர் மட்டும் தான் சகாயம் இருக்குதோ. எந்த ஒரு டிவி இருந்தாலும் டிவி காத்தா இல்லைன்னு வச்சிருப்பான், ஒரு சகாயம் கிடைக்காது. ஆனா நம்ம ஆண்டு அப்படியே இல்ல, சகாயம் செய்கிறவர், உதவி செய்கிறவர், நன்மை செய்கிறவர். அல்லேலூயா. நம்ம ஆரோக்கியமா வாழ வைக்கிறவர், நம்ம பலவீனத்தை மாற்றி நமக்கு பலத்தை கொடுக்கிறவர். ஏனென்றால் அவர் நமக்காக ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த பஸ்கு ஆட்டு ரத்தம் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தது, சங்கார தூது வரும் பாதுகாத்தது, வியாதியில பாதுகாத்தது. அதே மாதிரி இயேசு ரத்தம் நம்மளையும் பாதுகாக்கும், நமக்கும் சகாயம் பண்ணும். ஊர்ல எல்லாம் வியாதி இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா எகிப்து தேசம் முழுவதும் தலைத்தன் பிள்ளை என்ன இறந்துச்சு. ஊர்ல எல்லாம் வியாதி இருக்குது. நமக்கு வியாதி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா எப்படி வியாதி வரும்னா, ஏமா தெரியுமா உனக்கு பக்கத்துல டைஃபாய்டா பரவத்து, நமக்கு வந்தாலும் வரலாம்பா அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஏமா தெரியுமா இப்பெல்லாம் பசங்களுக்கெல்லாம் ஒரு ஜுரம் பரவுதாமா, ரொம்ப அப்படியா பரவுதா? ஆமா ஆமா, என் குழந்தை 1 மாதம் இருக்குது எடுத்திருந்து. அப்ப கண்டிப்பா நான் இன்னைக்கு ஜுரம் வந்துடும். நீ விசுவாசமா பேசணும். அவங்களுக்கு இருக்கல பிசா சொல்லுவான், அவங்களுக்கு இருக்குது வியாதி இன்னும், இவங்களுக்கு இருக்குது வியாதி இன்னும். எப்ப எல்லாருக்கும் வியாதி இருக்கலாம், எனக்கு வியாதி இருக்கணும் அவசியம் இல்ல. ஏன் இல்ல?
இயேசு ரத்தம் வீட்டுல பூசப்பட்டிருக்குது. இயேசு ரத்தம் சரீரத்துல பூசப்பட்டிருக்குது. இயேசு ரத்தம் எனக்கு சிந்தப்பட்டிருக்குது. இயேசு ரத்தம் எனக்கு சகல வியாதியை மாற்றி என்னை சுகப்படுத்துவதற்கு இயேசு ரத்தம் போதுமானதா இருக்குது. இயேசு உங்களுக்கு போதும். அல்லேலூயா. அவர் ரத்தம் உங்களுக்கு போதும். வியாதி விடுதலை கொடுப்பதற்கு இயேசு ரத்தம் போதுமானதா இருக்குது உங்க வாழ்க்கையில. அல்லேலூயா. அடுத்தது எபிரேயர் 12:24 பார்க்கலாம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கும் ஆபேல் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானதை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும். ஹல்லேலூயா. ரத்தத்தினிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள். சேர்ந்துட்டீங்களா? சேர்ந்துட்டீங்களா? சேர்ந்தீங்கன்னா ஆபேலுடைய ரத்தத்தை காட்டிலும் இயேசு ரத்தம் உங்களுக்காக என்ன பண்ணும்? பேசி உங்களுக்கு நன்மையை கொடுக்குமா? அல்லேலூயா. உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குமா? உங்க வாழ்க்கை சுகத்தை கொடுக்குமா? அல்லேலூயா. அப்ப ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். சும்மா இருந்தா வேலை செய்யாது. என்ன பண்ணும்? தெளிக்கணும். எப்படி தெளிக்கிறது? எப்படி தெளிக்கிறது? விசுவாசமா. எப்படி விசுவாசம் எப்படி தெளிப்பீங்க? பேசணும். அல்லேலூயா. தெளிக்கணும். ஏசு நான் வார்த்தை தெளிக்கணும். வீட்டுல ஏசு ரத்தம் இருக்குது. என் பிள்ளைகள் மேல ஏசு ரத்தம் இருக்கு. என் குடும்பத்து மேல ஏசு ரத்தம் இருக்கு. என் மேல ஏசு ரத்தம் இருக்கு. அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு இருதய பிரச்சனைனா இருதயத்தை ஏசு ரத்தத்தை பூசுகிறேன். ஒருவேளை உங்க வயிற்று வலினா ஏசு நாமத்துல வயிற்றுல ஏசு ரத்தத்தை பூசுகிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஏசு நாமத்துல கர்ப்பப்பையில ஏசு ரத்தத்தை பூசுகிறேன். எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் ஏசு ரத்தத்தை பூசுகிறேன். பூசுக சொல்லும் போது அங்க என்ன உண்டாகுது தெரியுமா? என்ன உண்டாகுது? என்ன உண்டாகுது? ஜீவன் உண்டாகுது. ஹல்லேலூயா. அது ஜீவன் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா ஜீவன் ஒருவேளை மரித்து போயிருக்கலாம் உங்க சரீரத்துல அவயங்கள். ஆனா இயேசு ரத்தத்தை நீ பூசும் போது அங்க சரீரத்துல ஜீவன் உண்டாகிறது. ஹல்லேலூயா. சுகம் உண்டாகிறது. அங்க அந்த உறுப்பு வேலை செய்யாதபடிக்கு சோர்ந்து இருக்கலாம். ஆனா இயேசு ரத்தத்தை பூசும் போது அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. சில பார்த்தீங்கன்னா சில மிஷின்லாம் ஓடாது, டைட்டாக இருக்கும். அப்போ என்ன போடுவாங்க? ஆயில் போடுவாங்க. ஆயில் போட்டால் என்ன பண்ணுவாது? எங்கள் ஒரு ஃபேன் கூட அப்படி தான் வீட்டில் இருந்துச்சு. டைட்டாக இருந்துச்சு. எல்லாம் ஓவன் பண்ணி ஆயில் போட்டேன். இப்போ சூப்பராக சுற்றுது. ஓடாதவங்க மிஷினு, ஓடாதவங்க ஓடாதவங்க சரி அவயங்க ஓடணும். என்ன பண்ணணும்? ரத்தத்தை போடணும். அல்ல எப்படி ஆயில் போட்டா ஃபேன் ஓடுமோ அதே மாதிரி உங்க வீட்டுல உங்க சரீரத்துல எதெல்லாம் ஒழுங்கு ஓட மாட்டுதுங்க. முட்டி ஓட மாட்டுது, கை ஓட மாட்டது, இந்த தூக்கவே முடியல கை. ஏசு நாமத்தினால அங்க என்ன பண்றேன்? ஏசு போடுகிறேன். அது என்ன பண்ண வேலை செய்வதாக ஏசு நாமத்தினால. என் மூளை சரியா படிப்பே வர மாட்டேங்குது, சரியா யோசிக்கவே மாட்டேங்குது. அப்படியே மறந்து ஏசு நாமத்துல என்ன பண்ண என் மூளையில ஏசு ரத்தத்தை பூசுகிறேன். அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்படி என்ன பண்ண? அப்படியே ஜாமா இருக்கும் மூளை. என்ன இருக்கும்? மூளை அப்படியே ஜாமாய் ஓடாம இருக்கும். ஏசு ரத்தத்தை என்ன மூளையில பூசுனா திரும்பி நம்ம வேலை செய்ய. ஆமா, எங்கெல்லாம் ஜாமா இருக்கோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய ரத்தத்தை நீங்க பூசும் போது அது திருப்புமாக மீண்டுமாக அது உயிர் பெற ஆரம்பிக்குது. அதுக்காக தான் ஆண் உங்களுக்காக மரித்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ அது மீண்டும் வேலை செய்யும். எபிரேயர் 13:20-21 நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகல நற்கிரியைகளையும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டு. சகல நற்கிரியினால மாத்திரமல்ல சீர்பொருந்தினவர்களாகுவாராக. அல்லேலூயா. நீங்க சீர்பொருந்தணும், நீங்க ஒழுங்காகணும். அல்லேலூயா. நீங்க பலவீனமா இருக்கீங்க, அது உங்களுக்கு என்ன சீர்பொருந்தணும். உங்க கரெக்டா இல்ல இருக்கு. அது சீர்பொருந்தினா நீ இருக்க வேண்டியதா இல்ல. நீங்க சுகமா இருக்கிறதுக்கு சுகமா இல்ல, அதை என்ன சீர்படுத்துவாராம். அல்லேலூயா. பாட்டு இருக்குல்ல, சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. நீங்க சீர் இல்லாம இருக்கீங்க. உங்க சரீரம் தேவன் நினைச்ச மாதிரி இல்ல, சீரா இல்ல.
சீர வேலை செய்ய மாட்டேங்குது, ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. அதற்காக தான் இயேசு ரத்தம் உங்களுக்காக தெளிக்கப்பட்டு, இயேசு ரத்தம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டு, மருத்துவரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதான தேவன் மருத்துவரிலிருந்து ஏறி வந்தபடினால அந்த ரத்தம் உங்களுக்காக சீர் பொருத்த செய்யுமா. எதெல்லாம் உங்க பிரச்சனையா இருக்கோ, உங்க குடும்பத்துல எதாவது பிரச்சனையா இருக்கோ, உங்க சரீரத்துல ஏதாவது பிரச்சனையா இருக்கோ, எது உங்க பிரச்சனை படுத்துதோ அதெல்லாம் சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். ஹல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில சீரில்லாத இருக்கிற வாழ்க்கைய, வியாதியில் இருக்கிற வாழ்க்கைய, பலவீனத்தில் இருக்கிற வாழ்க்கைய, செயல்படாம முடக்கமா இருக்கிற அந்த முடக்கத்தை எல்லாரும் சரி பண்ணி தேவங்களை வாழ வைப்பாராம். ஹல்லேலூயா. சுகத்தை கொடுப்பாராம். மரணத்தின் அதிபதியாக பிசாசை தன் மரணத்தில் இயேசு ஜெயித்தாராம். ஹல்லேலூயா. இயேசு மரணத்தை ஜெயித்தார், வியாதி ஜெயித்தாரு. மரணத்து காரணமாக வியாதி இயேசு ஜெயித்தார். அதனால வியாதி எனக்கு மேல் அதிகாரம் செலுத்த முடியாது. ஹல்லேலூயா. வியாதி என் மேல அதிகாரம் செலுத்த முடியாது. ஹல்லேலூயா. ரத்தத்தை என்னுடைய வீட்டுல பூசுகிறேன். சொல்லுங்க, ரத்தத்தை என் வீட்டுல பூசுகிறேன். இயேசு நாமத்துல ரத்தத்தை என்னுடைய குடும்பத்துல பூசுகிறேன், என் பிள்ளை மேல பூசுகிறேன். ஹல்லேலூயா. என் கனவு மேல பூசுகிறேன். ஓயாம என்ன பண்றது, மனுஷன் தொலை பண்ணேங்கிற பூசுகிறேன். ஓயாம என்ன பண்ற, என் பொன்னாட்டி மேல ரத்தத்தை பூசுகிறேன். ஒரே பிரச்சனையா இருக்குது. ஏசு நாமத்துல பிள்ளை மேல பூசுகிறேன், எல்லார் மேலயும் பூசுகிறேன். எல்லாம் எனக்கு என்ன பண்ணுது, சீர் பொருந்தா மாறுவதாக. அல்லேலூயா. சரியாய் மாறுவதாக. சரியில்லாத வாழ்க்கையை சரி பண்ணுவார் ஆண்டவர். ஆமென். ஏன்னா அவர் சரியான தேவன். அல்லேலூயா. சரியான தேவன். அவர் பிள்ளையாக நாமும் சரியில விட மாட்டார். எப்படி சரி பண்ணுவார்? எதை கொண்டுனா இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை கொண்டு. அல்லேலூயா. ஏனென்றால் ரத்தத்துல ஜீவன் இருக்கு. ஜீவன் உங்க வாழ்க்கையில ஜீவன் இல்லாத பகுதியில போய் ஜீவனை கொடுத்து உன் வாழ்க்கையை ஜீவனுண்டாக்க செய்வாரா? மருத்து போயிருக்கிற உங்க சரீரத்தை ஜீவனை கொடுத்து உயிர்ப்பிப்பாரா? ஹல்லேலூயா. மரித்து போயிருக்கிற வாழ்க்கை, மரித்து போற சரீரம், மரித்து போற அவயங்கள் இயேசு நாமத்தினால உயிர் பெறுவதாக. ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தை நீங்க தியானம் பண்ணி நீங்க விசுவாசமாய் பேசணும், விசுவாசம் அறிக்கை பண்ணணும், விசுவாசமாய் சொல்லணும். சொல்ல 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 இயேசு நாமத்தினால என் சரீரத்தை தெளிக்கிறேன். நீங்க தெளிச்சுக்கலாம். உங்க மேலேயே எங்க தெளிச்சுக்கலாம்? நமக்கு தெளிச்சுக்கலாம். ஏசு நாமத்தினால ரத்தத்தை என்ன பண்ண என் மேல் தெளிக்கிறேன். எனக்கு என்ன பண்ணும், பாதுகாப்பு உண்டாவதாக. இயேசு நாமத்துல என் சிந்தனை தெளிக்கிறேன், என் உணர்ச்சியில தெளிக்கிறேன், என் உணர்வுல தெளிக்கிறேன், என் வீட்டுல தெளிக்கிறேன், வீட்டுல இருக்கிற பர்சனை தெளிக்கிறேன். அல்லேலூயா. என்னங்க? பர்சல பணம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஏன்டா நீங்க தெளிக்கல அப்படின்னா உங்க காசு எல்லாம் டாக்டருக்கே போயிடும், பர்ஸ் காலி ஆயிடும். ஏசு நாமத்துல பர்ஸ்ல தெளிக்கிறேன், ஜீவன் உண்டாவதாக. ஏசு நாமத்தால பர்ஸ்ல பணம் உண்டாகட்டும். ஏசு நாமத்தால வியாபாரம் செழிக்கட்டும். ஏசு நாமத்தால நான் செய்கிற பிசினஸ் மேல என் ரத்தத்தை தெளிக்கிறேன். பிசினஸ் நான் செய்கிற வேலையில உயிர் உண்டாகட்டும். ஏசு நாமத்தால நீ தெளிங்க. நீங்க செய்யற வேலை தெளிங்க. செய்யற வேலையில தெளிக்கிற ஏசு நாமத்தால அவரே கூப்பிட்டு எக்ஸ்ட்ரா கொடுப்பார் காசு உங்ககிட்ட. ஓனரே இப்ப இவங்கிட்ட இருந்து காசு வாங்க முடியும், சம்பளம் வாங்கதே காசு இவங்கிட்ட இருந்து. இவங்கிட்ட எக்ஸ்ட்ரா காசா பெரிய விஷயம் தான். இது தேவரத்தை செய்ய முடியும். ஏனால் பிசாச கட்டி வைத்துக்கிறான், அந்த கட்டை உடைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. இயேசு ரத்தம் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். குறிப்பாக வியாதியை மாற்றும் வாழ்க்கையில இருந்து, வாழ்க்கையில நோயை மாற்றும், வாழ்க்கையில இருந்து பலவீனத்தை மாற்றும், வாழ்க்கையில இருந்து நாங்க சுகத்தை கொடுக்கும். அல்லேலூயா. நான் வியாதியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க சொல்லக்கூடாது என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலே சளி வந்துரும்னா கண்டிப்பா ஐஸ்கிரீம் சளி வரும். நாங்க போனாலே இந்த தண்ணியை குடிச்சாலே எனக்கு ஆயிடுங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணும், ஆயுதம் அடுத்த வேலையே. அதுல உங்க வாயின் வார்த்தை என்ன இருக்கணுமா, ஜீவன் உள்ளதா இருக்கு. எனக்கு ஒண்ணு ஆகாதுங்க, எனக்கு ஒண்ணுமே. ஏன் இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு, அவர் வார்த்தை எனக்குள்ள இருக்கு, ரத்தம் எனக்குள்ள இருக்குது. அதனால இந்த பலவீனங்களோ இந்த கோல்டுன்னு ஆரம்பிங்க. இந்த வாரத்துல கோல்டு வராது, எனக்கு சளி வராதுன்னு ஆரம்பிக்க. எடுத்த உடனே பெருசு வியாதிக்கு போகாம கோல்டு, ஜுரம், அதுக்கப்புறம் அது ஒன்னு ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லலாம். எப்பா நான் எனக்கு கோல்டு வந்து பல மாதங்கள் ஆகுதுப்பா, ஜுரம் வந்து பல மாதங்கள் ஆகுது, எனக்கு வியாதி வந்து ரொம்ப நாள் ஆகுது, எப்ப வியாதி தரலப்பா எனக்கு. அப்படி அளவுக்கு நீங்க மாறணும். அல்லேலூயா. மாற முடியுமா? மாற முடியும். ஏன்னா உங்களுக்காக ஒரு சிந்தப்பட்ட ரத்தம் உண்டு. அல்லேலூயா. ஒரு பாட்டு இருக்குல்ல, ரத்தமே சிந்தப்பட்ட, ஆமே கல்வாரி உங்களுக்கு சிந்தப்பட்ட
ஆமா, இவர் பாடின பாடின நினைக்கிறேன். ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தம், உங்களுக்கு ரத்தம் சிந்தி, ஆமா ரத்தம் சிந்தி மறிச்சுக்கிறார். அப்போ ரத்தம் உங்களை பாதுகாக்கும், உங்க தப்புவிக்கும், உங்களை காப்பாற்றும், வியாதி விடுதலை கொடுக்கும், உங்க சுகத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். மாத்திரையை ஒரு இப்போ நம்பலாம், ஆனா மாத்திரையை முழுசுமா நம்பாம யார் நம்பணும்? முழுசுமா ஆண்டவர் நம்பணும். ஹல்லேலூயா. இயேசு நம்பணும், ரத்தத்தை நம்பணும். குறிப்பா இயேசு ரத்தத்தை நம்ப வேண்டும். ஆமென். அது இது மாத்திரை எல்லாம் ஒரு சப்ளிமெண்ட் தான். அது வண்டி ஓடலைன்னா பின்னாடி டோப் தள்ளுவோம் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி தான் மாத்திரை எல்லாம் கொஞ்சம் டோப் பண்ணி தள்ளணும். வாழ்க்கை முழுசுமே மாத்திரையிலே கழிக்கணும்னா டோப் பண்ணினே வண்டி ஓட்ட கஷ்டம். நீ பெட்ரோல் ஊத்துங்க, வண்டியில ஊத்தி என்ன பண்ண ஓட்டணும். வண்டியை உள்ள ஊத்துனாதான் வண்டி ஓட. நீ டோ வச்சதே தள்ளுறது, மாத்திரை சாப்பிட மாத்திரை அதெல்லாம் தள்ளுறது ஓகே. எப்போ மாத்திரை சாப்பிட்டே உன் வாழ்க்கை ஓட்டுறதுக்கு ஆண்டு படைக்கலப்பா. உனக்குள்ளாகவே ஜீவ உண்டாகி உனக்குள்ளா எப்படி வண்டியில பெட்ரோல் ஊத்தி வண்டி ஓட்டுறதா நார்மல். அதுதானே கரெக்ட் தானே? அது வண்டியில பெட்ரோல் ஊத்தி வண்டி ஓட்டுறதா நார்மல். தள்ளுறது நார்மல் இல்ல. அர்ஜென்ட்டுக்கு நின்று போயிடுச்சு, என்ன பண்றது? என்ன பண்ணுவோம் இப்போ? வண்டி ஓரம் போட்டு வீட்டு நடந்து போயிடுவியா? என்ன இந்த வண்டியை வேணாம் அப்படி முடியாது. என்ன பண்ணுவோம் அதுக்கு? எப்ப அவங்க டோ பண்ணுப்பா, இல்ல கடன் கொடுப்பா சொல்லி கடனுக்கு பெட்ரோலோ இல்ல தள்ளுவோம் தள்ள வைக்கிறீங்க. அது தள்ளிக்கினே அப்போ வசதியா இருக்குப்பா, பெட்ரோல் போடாமலே வந்துடுற, நீ காலை வீட்டுக்கு வந்துரு, தள்ளி திருப்பி என்ன பண்ணலாம்? அதையே டெய்லி பண்ணலாம். போய வேலையை பார்த்துட்டு அங்க ஆள் தட்டி வைக்கிறது. நான் வேலைக்கு போய் வந்துரு, எதுக்கு? தள்ளுறதுக்கு. நான் மார்க்கெட் போவேனா, அவன வெளுக்கட்ட வீட்டுல தள்ளணுமா அவங்களுக்கு மார்க்கெட் போறதுக்கு? யார் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. போனே எடுக்க மாட்டான் பண்ணவங்கிட்ட. போயா வேலை பார்த்துட்டு இவரு ஜாலியா போவாரா. நான் வீட்டுல டோப் பண்ணி தள்ளி கூட மார்க்கெட்டு போனோமா, திருப்பி தள்ளணுமா, என்ன கதை எதுன்னுவான். அப்போ அந்த மாத்திரை போடுறது இதெல்லாம் நீங்களே செல்ஃபா ஸ்டார்ட் ஆக வரைக்கும் போட்டுக்கலாம். சொல்லிட்டாருப்பா சொல்லிட்டு இன்னைக்கே மாத்திரை சாப்பிடல. நீங்க அதுக்கு விசுவாசம் வளரணும், ரத்தத்துல வளரணும், அதில் தேவன் உங்களுக்கு நம்பிக்கை வரணும். உங்க மனசு சொல்ல, ஏப்பா ஏசு இருக்குதுப்பா, ஒன்னும் ஆகாதுப்பா. அப்படி வந்த பிறகு நீங்கள் மாத்திரை சாப்பிட்டு உயிர் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏசு வாய் திறந்து பேசி ஏசு சத்தினாலே நீங்க உயிர் வாழ முடியும். வாழ்ந்திருக்காங்க, வியாதி இல்லாம வாழ்ந்திருக்காங்க. ஆமென். ஹல்லேலூயா. வயசானாலே வருங்க, வயசானாங்களே இது கண்டிப்பா அதுல வரும் அப்படின்னு சொல்லக்கூடாது. வந்திருக்கலாம், பிரஷர் இருக்கலாம், சுகர் இருக்கலாம். என்ன சொல்லக்கூடாது? என்ன சொல்லு பிரச்சனைனா, எங்க அம்மாவுக்கு இருந்ததுங்க, எங்க அப்பாவுக்கு இருந்ததுங்க, எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு கதை. வந்துடும். எங்க அம்மாவுக்கு இருக்கலாம், எங்க அப்பாவுக்கு இருக்கலாம், என் தாத்தாவுக்கு இருக்கலாம், ஏன் பூட்டனு கூட இருக்கலாம், ஆனா எனக்கு வராது. ஏசு ரத்தம் எனக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. ஏசு ரத்தம் எனக்குள்ள இருக்குதுனால எனக்கு வராது. ஆமென். அத சொல்லணும். இப்ப காரணம் அது இது மனிதர் பதிச்சு. எங்க அம்மா உடம்புலாம் சக்கரை, எனக்கும் சக்கரை இருக்குது. எங்க அம்மாவுக்கு பிரஷர் இருக்கா, எனக்கு இருக்குது. எங்க அம்மாவுக்கு தோல் வியாதி இருக்குங்க, எனக்கு தோல் வியாதி வருதுங்க. இல்ல, எங்க அம்மாவுக்கு இருக்கலாம், ரத்தம் வேற, இது ரத்தம் வேற. யார் ஓடுற? என்ன ரத்தம் ஓடுது? ஏசு ரத்தம் ஓடுது. அல்லேலூயா. கல்வாரி ரத்தம் எனக்கு ஓடுபடினால அவங்க அம்மா ரத்தம் சம்மந்தம் இல்லப்பா, எனக்கு புது ரத்தம் ஓடுது. அல்லேலூயா. புது ஜீவன், அந்த ரத்தத்துக்குள்ள ஜீவன் இருக்கு, அஜீவனுக்குள்ள சக்தி இருக்கு, அஜீவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இது நீங்க பேச 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 உங்களுக்கு ரத்தத்துக்குள்ள ஜீவன் உண்டாகும். ஆமென். உங்க ரத்தம் உங்களுக்கு என்ன பண்ணும்? உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். ரத்தம் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். ஏசு ரத்தம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து வாழ வைக்கும். ஆமென். இப்படி பேசுறேன். இனிமே வியாதி வருமா? வராது. வியாதி இருக்குதா? இருக்குது, ஆனா போயிடும். இப்போ மூட்டு வலி இருக்குதா? இருக்கு, ஆனா நான் என்ன பண்ணும்? போயிடும். பிரஷர் இருக்கா? இருக்கு, ஆனா அது போயிடும். கொஞ்ச நாள் தான், எவ்வளவு நாள் இருக்க போகுது, அவ்வளவுதான் போயிடும். சுகரு இருக்கு, ஆனா ஆனாடும். அப்ப எல்லாமே இருக்க போது தெரியுது. கேட்கறதெல்லாம் பாரபட்சம் எல்லாம் வச்சுக்க போது தெரியுது. இதெல்லாம் போயிடும். இருக்குது, உண்மைதான். ஆனா இது வாழ்க்கை முழுசுமா இருக்காது. நிச்சயமா என்ன பண்ணும்? சரியாகும். சுகர் ஏசு நாமத்துல சரியாகும். ஆமென். பிரஷர் ஏசு நாம சரியாகும். இது அடிக்கடி வருகிற தலைவலி ஏசு நாம சரியாகும். அடிக்கடி வருகிற இந்த பலவீனங்கள் ஏசு நாம சரியாகும். நான் பலவீனத்தில் இருக்க வேண்டும் என்று தேவன் படைக்கல. பலவீனம் ஏசுகிட்டு வரல. இது பிசாசு சொத்து. நீ எனக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்ல. நான் ஏசு சொத்தை பூசுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசத்தை பூசுகிறேன். ஏசத்தை எனக்குள்ள இருக்குது. என் சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, விடுதலை உண்டு, நல்ல வாழ்க்கை உண்டு. என் வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் டாக்டர் கிட்ட போகாமலே நான் வாழ்க்கை வாழ்வேன். ஆமென். இது நீ பேசுங்க.
டாக்டர் போகாமலே வாழ்க்கை ஒரு டாக்டர்கிட்டே நீங்க என்ன பண்ணலாம், மெம்பர்ஷிப் வச்சிருக்கலாம். எப்ப தலைமையோ டாக்டர் மெம்பர்ஷிப் வச்சுட்டு உங்களை பார்க்காம தூக்கம் வர மாட்டேதுங்க. வாரம் உங்ககிட்ட வந்து அட்ரஸ் போட்டதா தூக்கம் வர மாதிரி இருக்குது. இதெல்லாம் மாறி டாக்டரே மறந்து என்னம்மா நான் அந்த பேஷண்ட்டை காணோம். ஆமா அந்த பேஷண்ட் டச்சு போனாரா, வசதி கேட்டாங்களா, இது உங்ககிட்ட வருதே இல்லை. 10 ரூபா டாக்டர் 100 டாக்டர்லாம் என்ன பண்ணணும், வாழ்க்கையில இருந்து மாறி போய் ஏசுதான் உங்க டாக்டர். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு மருந்து என்ன மருந்து, ஒரே மருந்து. என்ன மருந்து? சத்தம். ஒரே மருந்து, எல்லாத்துக்கும் ஒரே டானிக். எந்த வியாதிக்கு என்ன ஒரே டானிக். அது என்ன டானிக்கு? சத்தம் தான். அது சத்தம் ஜீவன் இருக்கு. அது வீட்டுல பூசுகிறேன், என் சரீரத்து மேல பூசுகிறேன், என் அவயத்துல பூசுகிறேன், எனக்கு எல்லாத்துலயும் பூசு. எங்கெல்லாம் ஜீவன் இல்லாம இருக்கோ அங்கெல்லாம் இயேசு நாமத்துல நல்ல ஜீவன் உண்டாவதாக. அல்லேலூயா. எங்களை ஜீவன் உண்டாவதாக. ஆமென். அப்போ நம்ம தலைமுடிக்கு என்ன பண்ணலாம், பேசலாம். ஆனா தலைமுடி வெள்ளை தலைமுடி கருப்பாகலாம் பேசலாம். அந்த பைபிள போட்டிருக்கு நரைமயிர் வந்து என்னது, முதியோர் மகிமை போட்டுதான் அந்த லெவல்ல போல. ஓகே ஆண்டு சொல்லிட்டாரு, விடுப்பா. நீங்க முதியோர் இல்லாம சின்ன வயசா இருந்தனா நீங்க சொல்லலாம், ஏசு நாமத்தினால என் வெள்ளை முடி எல்லாம் ஏசு கருப்பாய் மாறும், ஜீவன் உண்டாவதா. ஏன் வெள்ளையாவது? ஜீவன் இல்ல சொல்லலாமா? ஆண்டவரே டை அடிச்சுனே வாழ்க்கை ஓட்டல இல்ல. நீங்க பேசி என்ன பண்ணலாம், மாத்த முடியும். என் வாழ்க்கை டையிலே போகாது. ஏசு நாமத்தினால இது வெள்ளையெல்லாம் தேவையில்லை, கருப்பா உண்டாவதாக. இதெல்லாம் ட்ரை பண்ணலான்ற, கொஞ்சமா ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ண எல்லாத்துலயுமே ஜீவன் இறங்கி வந்ததுன்னா உன் வாழ்க்கை வசந்தமா மாறிடும், சந்தோஷமா மாறிடும். அல்லேலூயா. நிம்மதியா மாறிடும். நீ அடிக்கடி தேவையில்லாததுக்கு என்ன பண்ண செலவு பண்ண மாட்டீங்க. சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை. அல்லேலூயா. தேவன் நிச்சயமா உங்களுக்கு ஜீவன் கொடுப்பாரு, ஆரோக்கியத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. என்ன நமக்கு தேவன் அதை கொடுத்துக்கிறாரு. கொடுத்ததை வாங்கி சாப்பிடுறது என்ன பிரச்சனை நமக்கு? உங்களுக்கு அதை கொடுத்துட்டாரு. எதை? ஆரோக்கியத்தை கொடுத்துட்டாரு, சுகத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்ததை வச்சு நீங்க வச்சு பண்ணலாம். அது நீங்க உரிமை பாராட்டி தெளிக்கணும். ஏசு தெளிக்கிறாண்டவரை தெளிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, பலன் உண்டு. அல்லேலூயா. பக்கத்து சொல்லுங்க, வாழ்க்கையில சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. ஆமா, இதெல்லாம் செழிப்பு உண்டு. நல்லா இருப்பீங்க, வியாதி இல்லாம இருப்பீங்க. ஏசத்தை பூசுகிறவங்க மேல உன் மூஞ்சிலே தெளிக்கிறேன் ஏசு நாமத்துல. ஏசத்தை மூஞ்சிலே தெளிக்கிறேன். மூஞ்சி பிரைட் ஆகட்டும் ஏசு நாமத்தால. தூக்கம் எல்லாம் போகட்டும் ஏசு நாமத்தால. வியாதி எல்லாம் மாறட்டும் ஏசு நாமத்தால. தண்ணி கொண்டு தான் பாக்குறேன் இங்க பேசாம எடுத்துட்டு ஏசு நாமத்தை இந்த ஆசிரியர்ல போல தெளிக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஏசு நாமத்தால எல்லாருக்கும் ஜீவன் உண்டாவதாக. ஏசு ஜீவன் உண்டாவதாக, எல்லாருக்கும் சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக அப்படி ஆசீர்வதிப்பார். எழுந்திக்கலாமா? அல்லேலூயா. பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவதாக. தலைவலிகள் ஓடுவதாக, ஜுரங்கள் ஓடுவதாக, எல்லா பலவீனங்கள் ஓடுவதாக, எல்லா கோல்டுகள் ஓடுவதாக இயேசு நாமத்தினால. எல்லா பாடல பிரஷர் இயேசு நாமத்தினால மாறுவதாக, சுகர் இயேசு நாமத்தினால நார்மலாய் மாறுவதாகப்பா. ஹalleluya. தகப்பனே இந்த வாரத்துல எங்க பிள்ளைகள் யாருமே டாக்டர் இந்த வாரத்துல தகப்பனே யாருமே டாக்டர் போகலாண்டவரே ஆசீர்வதிக்கிறேன். ரத்தத்தை பூசுகிற ஆண்டவரே, யாருமே டாக்டர் போய் காசு செலவு போட ஆண்டவரே, சுகம் உண்டாவதாக இயேசு நாமத்தால. விடுதலை உண்டாகட்டும் இயேசு நாமத்தால. எனக்காக தேவன் மரிச்சிருக்கீங்கப்பா, எனக்காக ரத்தத்துக்கு மரிச்சிருக்கீங்க. நானே வியாதி பின்னாடி பலவீனத்துக்கு பின்னாடி மாத்து பண்ணி போனோம். இயேசு பின்னாடி வருகிறோம் ஆண்டவரே, ரத்தத்துக்கு பின்னாடி வருகிறோம். விடுதலை உண்டு, ஆரோக்கியம் உண்டு. தகப்பனை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு மேல தேவனுடைய ரத்தம் பூசப்படுவதாக, விலையேறும் ரத்தம் பூசப்படுவதாக, பாவங்களை வியாதிகளை பலவீனத்தை மாற்ற ரத்தம் பூசப்படுவதாக. சுகம் உண்டாகட்டும், பலவீனம் மாறி போகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். பெரிய காரியம் செய்யும் வந்து ஒவ்வொரு ஆசிரியப்பா கனப்படுத்துங்க. பலவீனம் இல்லாம வியாதி இல்லாத ஆரோக்கியமான ஆண்டவரப்பா குடும்பமாக எங்க பிள்ளைகள் குடும்ப சபையார் மாறட்டும் இயேசு நாமத்தால. யாருக்கெல்லாம் ஜெபம் மாட்டாங்களோ அவங்களுக்கு வியாதிக்க மாட்டாண்டவரே,
யாருக்கெல்லாம் அவங்க ஜெபம் பண்றாங்களோ அவங்களுடைய பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. யாருக்கெல்லாம் அவங்க ஆண்டவர் சொல்றாங்களோ அவன் மனக்கண்களும் இயேசு நம்ம திறக்கப்படுவதாக ஆண்டவரே. அவ வியாதிலிருந்து பிசாசு பிடியிலிருந்து விடுதலை அடைவார்களாக இயேசு நாமத்தினால. சபையார் ஊழிய சேவைகளாக ஆத்துமாக ஆதாய சேவைகளாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் செய்யும் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாக தேவ அன்பும் ஆவின் ஐக்கியம் அன்னுனியமும் இன்றும் நாளும் என்றும் சதா காலமோடு இருப்பதாக. இல்ல சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல நன்மை மாறுவாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. இயேசுவினால பூசப்பட்டிருக்கீங்க. பாதுகாப்பா போங்க. தேவனோடு இருப்பா. காட் பிளஸ் யூ.